கடந்த பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது என்பது நாங்கள் எவரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. மக்களோடு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியாக நெருக்கமானதாக இருந்திருக்குமாக இருந்தால் அந்த சரிவு தவிர்க்கப்பட்டிருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். 100% பேர் ஓடிக்கொண்டு பிரசாரம் செய்கிறவர்களை நாங்கள் மிக சிரமமாக சந்திக்கிறோம். தேசிய கட்சியாக இன்றைக்கு நாட்டை ஆளுகிறவர்கள் தேசிய மக்கள் சக்தி, அவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் என்ன விதமான மக்கள் தொடர்பாடுகளை வைத்திருக்கிறார்கள், என்ன விதமாக அவர்களுக்கு வகுப்புகள் கூட இரவிலே எடுக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் ஆயுத போராட்டங்களை நடத்தின காலத்திலேயே இரகசியமாக இரவு வகுப்புகளை நடத்தி ஆட்களை சேர்த்த ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். மானிப்பாய் தொகுதிக்கிளை உடுவில் கிளையினரின் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முழு முயற்சியாக திறக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்கள் தொடர்பு காரியாலயம் திறப்பு விழா நிகழ்வை தலைமைதாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற வலிதெற்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் பிரகாஷ் அவர்களே, இன்றைய தினம் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழ்சு கட்சியினுடைய தலைவரும் வடக்கு மாகாண சபையினுடைய தவிசாளருமாகிய CVK சிவஞானம் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழ்சு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி MA சுமந்திரன் அவர்களே, கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திரு சுகிர்தன் அவர்களே, ஏனைய விருந்தினர்களே, வலிதெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களே, மானிப்பாய் தொகுதியினுடைய பல்வேறு மூலக்கிளைகளுடைய நிர்வாகிகளே, தொகுதி கிளையினுடைய நிர்வாகிகளே, அன்பான ஆதரவாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உண்மையில் தமிழ் அரசு கட்சியை பொறுத்தவரையில் அது தொடங்கிய காலம் தொடக்கம் இன்று வரை மக்களுடைய மனதில் இடம்பெற்ற ஒரு கட்சியாகவே இருந்து வருகிறது. இடையில் ஆயுத போராட்ட காலத்தில் கட்சி செயல்பாடுகள் அல்லது தேர்தல் மைய அரசியல் என்பது ஒரு இயங்கா நிலையில் இருந்தது என்று சொல்லலாம். ஆனாலும் அதற்கு பின்னரான காலத்தில், யுத்தம் முடிவுற்றதற்கு பின்னரான காலத்தில் மீண்டும் கட்சி சார் அல்லது தேர்தல் சார் அரசியலுக்கு முகம் கொடுக்க வேண்டியதாக இலங்கை தமிழிசை கட்சி மீண்டும் களம் இறக்கப்படுகையில் கட்சியின் ஆரம்ப காலங்களில் இருந்த ஆதரவாளர்கள் தொடர்ந்தும் அதே நிலைப்பாட்டில், அவர்களுடைய குடும்பத்தினர்களும் அதே நிலைப்பாட்டில் என்பதாக கட்சி தொடர்ந்தும் மக்கள் மயப்பட்டதாக இருந்த போதிலும் சந்ததிகள் தொடர்ந்தும் ஒரே இடத்தில் தேங்குவதில்லை. சந்ததிகள் புதிதாக உருவாகி கொண்டிருக்கும். அப்படியான நேரத்தில் கட்சியை மக்கள் மயப்படுத்துவது இன்றியமையாத ஒரு செயல்பாடு. உண்மையில் தமிழரசு கட்சியில் நாங்கள் பொதுவில் ஒரு ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளோ அல்லது அப்படியான எதிர்பார்ப்போடு எங்களை அணுகுபவர்களோ இருப்பதில்லை. ஆனாலும் மக்களுடைய அன்றாட பிரச்சனை எங்களுடைய கட்சி மட்டத்தில் நாங்கள் ஆளுங்கட்சியின் ஒரு தரப்பாக இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய கட்சி மட்டத்தில் செய்யக்கூடிய உதவிகளை நாங்கள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் விடயத்தில் செய்கின்றோம். அதுபோல பொதுவான பிரச்சனை,
அது இனம் சார்ந்த அல்லது இனப்பெரம்பல் சார்ந்த அல்லது எங்களுடைய அதிகாரங்கள் சார்ந்த தற்போது இருக்கிற ஒரே ஒரு அதிகார பகிர்வு அழகாகிய மாகாண சபையினுடைய அதிகாரங்கள் சார்ந்த அல்லது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் அவற்றை சட்ட ரீதியாகவும் அணுகுகின்றோம். கட்சி சட்ட ரீதியாக பல விடயங்களை அதிலும் குறிப்பாக அரசியல் ரீதியாக அல்லது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாத பல விடயங்களை சட்ட ரீதியாக அணுகி வெற்றி கண்டிருக்கின்றது. ஆனால் தமிழரசு கட்சியை ஒரு சட்ட உதவி பெறுகின்ற ஒரு இடமாக அல்லது தமிழரசு கட்சி தனியே சட்ட உதவி வழங்குகின்ற ஒரு இடமாக அல்லாமல் அது மக்களுடைய கட்சியாக மக்கள் மத்தியில் சென்றடைந்த ஒரு கொள்கையை முன்னெடுக்கின்ற கட்சியாக தொடர்ந்து பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அது இப்படியாக மக்கள் மத்தியில் செயல்பாட்டு தளங்களை கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த தொகுதியில் ஒரு கிளை அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இவை மேலும் விஸ்தரிக்கப்பட்டு இந்த தொகுதியில் இருக்கின்ற வட்டாரங்கள் ஒவ்வொன்றிற்கும் வட்டார கிளைகள் திறக்கப்பட்டு தொகுதி கிளை வெகு விரைவில் பிரதான வீதிக்கு ஒரு பெரிய அலுவலகம் திறக்கப்பட்டு போற வார பயணிகளுடைய கண்ணில் தமிழரசு கட்சியினுடைய மானிப்பாய் தொகுதி அலுவலகம் இங்கே இருக்கிறது, மக்கள் குறைகள் அலுவலகம், மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் இங்கே இருக்கிறது, கட்சி இயங்க நிலையில் இருக்கிறது என்பதை எடுத்து எம்புவதாக அந்த அலுவலகம் இருக்க வேண்டும். உண்மையில் கட்சி ஒன்று அலுவலகம் வைத்து இயங்குகின்ற பொழுது அப்படி அலுவலகம் வைத்து இயங்குவதனுடைய பெருமதிப்பு அதனுடைய பலாபலன் தேர்தல்கள் வருகின்ற பொழுதுதான் தெரியும். உண்மையில் ஒரு கட்சி செயல்பாட்டிற்கு தேவையானது என்றால் தகவல்கள், விவர திரட்டுக்கள், தொடர்புகள். அப்படியான ஒரு அடிப்படையில் நாங்கள் இயங்குவோமாக இருந்தால் தேர்தல் கூட பெரிய சவாலான விடயம் அல்ல, பிரசாரங்களும் சவாலான விடயங்கள் அல்ல. மக்களுடைய முகங்களை நாங்கள் புதிதாக தரிசிக்க தேவையில்லை. தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள், தேர்தல் காலத்தில் மாத்திரம் வருபவர்கள் என்று அபிப்பிராயம் எடுக்க தேவையில்லை. மக்கள் மத்தியில் நாங்கள் காணப்பட வேண்டும், மக்கள் மத்தியில் கட்சி காணப்பட வேண்டும், மக்கள் மயப்பட்டதாக மக்களே கட்சி என்பதாக இருக்க வேண்டும். தனியே கட்சி நிர்வாகிகள் மாத்திரம் கட்சி அல்ல. அப்படி ஒரு காலம் இருந்தது. கட்சி நிர்வாகிகள் தான் கட்சி, கட்சி நிர்வாகிகள் ஒன்று கூடினால்தான் கட்சி செயல்பாடு என்று இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற புதிய தலைமையின் கீழ் புதிய செயலாளரும் புதிய தலைவரும் இணைந்து இந்த கட்சியை மிக வேகமாக மக்களுக்குள் இட்டு செல்லுகின்ற பணியை செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய வழிகாட்டலில் தான் இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருப்பதாக நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த முயற்சி நல்ல தொடக்கம் என்று வாழ்த்தி கட்சி செயல்பாடுகள் வலி தெற்கு பிரதேசம் எங்கும் அதே போல மானிப்பாய் பிரதேசம் எங்கும், பொதுவில் சொன்னால் பழைய உடுவில் தொகுதி தற்போது மானிப்பாய் தொகுதி எங்கும் பரந்துபட்டு தன்னுடைய வேர்களை ஊன்ற வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் தொடர்பகம் உடுவில் பிரதேசம் இந்த தொடர்பக அலுவலகத்துக்கு திறப்பு விழாவுக்கு தலைவராகும் பிரதேச சபையின் தவிசாளரும் அன்பு அண்ணனுமான பிரகாஷ் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அருட்தந்தை அவர்களே, இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தாக வருகை தந்திருக்கும் எங்களுடைய கட்சியின் தலைவர் கௌரவ சி.கே. சிவஞானம் ஐயா அவர்களே, எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.எஸ். மனோகரன் சார் அவர்களே, கௌரவ விருந்தாக சந்தித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அன்புக்குரிய சாயந்தண்ணா அவர்களே, இந்த நிகழ்வு இந்த அலுவலகத்தின் திறப்பதற்கு முன்னெடுத்து செயற்பட்ட அன்பு தம்பி துவாரகன்
மற்றும் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்களே, மானிப்பாய் பிரதேச தொகுதி கிளையின் உறுப்பினர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். மக்கள் தொடர்பகம். நாங்கள் இன்று தமிழரசு கட்சி மக்கள் தொடர்பகம். நீங்கள் ஏனைன் ரோட்டால் வந்தால் சாவத்திரி ஹாஸ்பிட்டலுக்கிட்ட சந்தன்னா ஒரு மக்கள் தொடர்பு அலுவலகம் ஆரம்பத்தில் திறந்திருக்கிறார். தமிழரசு கட்சி குறைகள் அலுவலகம் மக்கள் தொடர்பகம். அதுக்கு பிறகு எங்களுடைய தமிழரசு கட்சி மக்கள் தொடர்பகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கூடாக கிராமங்களாக சென்று மக்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய வகையிலே ஒரு மக்கள் தொடர்பகம் ஒன்றை, தமிழரசு கட்சி மக்கள் தொடர்பகம் ஒன்றை எங்களுடைய தலைவர் செயலாளர்கள் சேர்ந்து ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்று மானிப்பாய் தொகுதி கிளை இந்த பிரதேசத்திலே மக்கள் தொடர்பகம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். மக்கள் தொடர்பகம் மக்களுக்குள்ள பிரச்சனைகளை எங்களுடன் நேரடியாக கலந்து ஆலோசிப்பதற்காகவும் தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்த அலுவலகங்கள் தேவை. நான் நினைக்கின்றேன், எங்களுடைய கௌரவ உறுப்பினருடன் சந்திக்கின்ற பொழுது கட்சி தலைவர் செயலாளர் கேட்டுக்கொண்டபடியும் ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் குறைந்தது 100 ஆயுட்கால அங்கத்தவர்களை கட்சியிலே நீங்கள் இணைக்க வேண்டும். எங்களுடைய மக்கள், எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களுக்கு ஒரு உணர்வு வரும், நான் கட்சிக்காரன் என்ற உணர்வு வர வேண்டும். இன்று எங்களுக்கு 65 வயசுக்கு மேற்பட்டோருடைய வாக்கு அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் எல்லோரும் சொல்கின்ற விடயம், நான் கட்சிக்காரன். அது கட்சியில் யாரும் வரலாம், யார் தலைவராக இருந்தால் யார் செயலாளர் இருந்தாங்க, நான் கட்சிக்காரன், நான் தமிழரசு கட்சி தான் வாக்களிப்பேன் என்ற எண்ணப்பாடு அந்த நேரத்திலே உருவாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கும் எங்களுடைய மக்களை நாங்கள் கட்சிக்காரராக நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் கட்சிக்காரன் என்ற அந்த உணர்வு, நான் சொந்தக்காரன், நான் நண்பன், அதே போல நான் கட்சிக்காரன், நான் தமிழரசு கட்சிக்காரன். நீங்கள் யாருன்னா வீட்டை வந்துட்டு போங்க, நான் தமிழரசு கட்சிக்காரன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உரிமையை அந்த மக்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் எங்களுடைய கட்சியிலே அங்கத்தவர்களை இணைப்பதுதான் அவர்கள் அந்த மக்களுக்கு, அந்த வாக்காளர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கௌரவம். ஆகவே மானிப்பாய் தொகுதி கிளை உடுவில் பிரதேச சபை ஒரு நல்ல முன்மாதிரியான செயல்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் வெகு விரைவிலே அவர்களுடைய அனைத்து வட்டாரத்திலும் குறைந்தது 100 பேரை எங்களுடைய ஆயுட்கால அங்கத்தவர்களாக உருவாக்கி நான் கட்சிக்காரன் என்ற அந்த சொல்லை இந்த பிரதேசத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறி இந்த நல்ல நிகழ்வுக்கு எங்களை அழைத்ததற்காகவும் நன்றி கூறி இந்த நிகழ்வுக்கு வாழ்த்து கூறி விடப்படுகின்றேன். நன்றி. தமிழ் மக்களுடைய கொண்டாட்டங்களிலே மிக முக்கியமானவை தைப்பொங்கலும் சித்திரை புத்தாண்டு. இந்த இரண்டுமே சூரியனுடைய நகர்வை மத்தியமாக மையமாக கொண்டவை. அவ்வாறான ஒரு இரண்டாவது நிகழ்வு, முதலாவது நிகழ்விலே ஏற்கனவே முதல் முறையாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைமையகத்திலே ஒரு பொங்கல் நிகழ்வையும் கவிசேஷன் நிகழ்வையும் நடத்தியிருக்கிறோம். இப்போது தொகுதி வாரியாக மானிப்பாய் தொகுதியினுடைய இலங்கை தமிழரசு கட்சிகளை ஆரம்பித்து அதற்கான முயற்சி எடுத்திருக்கின்ற வலி தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் பிரகாஷ் அவர்களே, இந்த முயற்சியில் முன்மாதிரியாக இணைந்து செயல்பட்ட தம்பி துவாரகர் அவர்களே, எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பார்ந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுதந்திரன் அவர்களே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் முக்கியமான காரியங்களிலே பங்கு பிரசன்னமாக இருக்கின்ற அன்புக்குரிய சாய்ந்தன் அவர்களே, சுயதன் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற மதிப்பார்ந்த மதகுருமார்களே, மானிப்பாய் தொகுதியினுடைய கிளையினுடைய உறுப்பினர்களே, தெற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களே, என்ன சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஆரம்பத்திலே அருட்பணி ராஜ்குமார் அவர்கள்
பேசுகிற பொழுது ஒரு உண்மையை சொன்னார்கள். உண்மை நடந்து செல்கின்ற பொழுது போய் ஓடி சென்று முடியும் என்றது இன்றைய காலகட்டத்தில் அரசியல் ரீதியில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஊடகங்கள் என்ற வகையில் உண்மையான ஊடகங்கள் நிதானமாக சமநிலையோடு செய்திகளை சொன்னாலும் இந்த மொபைல் ஃபோன்களை வச்சுக்கொண்டு யூடியூபர்ஸ் என்ற பேரோடி ஓடிக்கொண்டு பிரசாரம் செய்கிறவர்களை நாங்கள் மிக சிரமமாக சந்திக்கிறோம். அவர்கள் நாங்கள் சொல்வதற்கு முன்னாலே தங்களுடைய கால்களை, கைகளை, கால்களை ஒட்டி பல விடயங்களை மக்கள் மத்தியிலே சொல்கிறார்கள். அது எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கும் மக்களுடைய செயல்பாட்டிலே சில ஐரோவை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களும் பெருக்கப்படுகின்றன. ஆகவே மக்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், கட்சி என்ன செய்கிறது, கொள்கை ரீதியாக என்ன செய்கிறது என்ற சில விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஊடகமாக இந்த அலுவலகங்கள் இருத்தல் வேண்டும். பொதுவாக இந்த அலுவலகங்களை குறைகள் அலுவலகங்கள் என்று கூறுகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த அலுவலகங்கள் தனியே மக்களுடைய குறை கேட்பதற்காக மட்டும் இருக்க முடியாது. உண்மையாக இப்போது அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய எங்களுக்குரிய பிரச்சனை என்னவென்றால், சில கோட்பாடுகளை, சில கொள்கைகளை தலைமையில் எடுக்கின்ற பொழுது அதனுடைய தாக்கங்கள் மக்களை சென்றடைவதில்லை. அதே நேரம் நாங்கள் சில கொள்கைகளை எடுக்கின்ற பொழுது, அல்லது முன்னெடுக்கின்ற பொழுது அதனுடைய உள்ளீடுகள் பெரிய அளவிலே மக்களுடையதாக இருக்கிறது இல்லை. சில சமயங்களிலே நாங்கள் சிந்திக்காதவற்றை மக்கள் சிந்தித்து அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டால் அது தலைமை வந்தடைவதில்லை. ஆகவே எங்களுடைய கொள்கை வகுப்புகளிலே மக்களுடைய கருத்து உள்ளீடுகள் மிக முக்கியமானவை. ஆகவே இந்த தொடர்பாடல் என்பது ஒரு இருவழி பயணம். அந்த இலக்கை இந்த தொடர்பு அலுவலகங்கள் பூர்த்தி செய்யும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இது ஒரு நல்ல நாளிலே தமிழரசு கட்சி வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கும், நிலைத்திருக்கிறது, மக்களோடு மக்களாக இருந்திருக்கிறது. கொள்கை வகுப்பு என்று வருகிறது. நான் பல இடங்களில் இப்பொழுது கூட என்னுடைய இல்லத்தில் இருந்து இங்கே வருகிற பொழுது எனக்கு ஒரு விடயம் ஆழமாக தாக்கமாக இருந்தது. நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்கும். ஒரு கருத்தை சொல்கிற பொழுது பிரெயின் ஸ்டோமிங்னு சொல்வார்கள். சிந்தனையை விட்டு மக்களுடைய சிந்தனைக்காக அதை பகிர்ந்து கொள்கிற பொழுது அவங்களுடைய நன்மை தீன்மைகளை தலைமை தெரிந்து கொள்ள முடியும். வலிகாமம் கிழக்கு என்பது ஒரு செம்மண் பிரதேசம், பிரதானமாக ஒரு விவசாய பிரதேசம். யாழ்ப்பாண மாவட்டம் இந்த மண்ணினுடைய விவசாய உற்பத்திகளை எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு மண்ணாக, ஒரு பிரதேசமாக காலாதி காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவை எல்லாமே சீமந்த கட்டடங்களாக மாறுகிற பொழுது ஒருவேளை அநேகமாக அண்மை காலத்தில் முழுமையாக நாங்கள் இந்த அமுல்யை நம்பி இருக்க போகிறோமா என்ற கேள்வியை கேட்க வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். மாற்று சிந்தனைகள் இங்கே தேவைப்படுகிறது. ஒரு விவசாய நிலப்பாவனையினுடைய மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது.
அந்த விடயம் சம்பந்தமாக மக்களுடைய கருத்தை கேட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நான் நீண்ட நேரம் பேச முடியவில்லை. உண்மையாக தொடர்ந்து இருப்பது சிரமம். ஏனென்றால் நான் ஒரு கோயில் நிகழ்வுக்கு செல்ல வேண்டி இருப்பதாலே என்னுடைய உரையை செய்வதற்கு முன்னம் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் பல விஷயங்களை தலைமையாக கையாளுகிறோம். முக்கியமாக இந்த அரசியலமைப்பு எல்லாரும் பேசுகிறாரா? இப்போ எல்லாரும் பேசுகிறார்கள். திருவண்ணாமலையில் பேசுகிறார்கள், கொழும்பில் பேசுகிறார்கள், யாழ்ப்பாணத்தில் பேசுகிறார்கள், எல்லாரும் பேசுகிறார்கள். நாங்கள் எல்லா இடம் போவோம். நாங்கள் எல்லா இடம் போகிறோம். அது உங்களுக்கு சொல்ல நாங்கள் எல்லாம் போகிறோம். உண்மையிலே மிக முக்கியமாக தமிழ் சட்டத்தரணிகளுடைய அமைப்பு, அரசியல் அமைப்பு சம்பந்தமாக ஒரு அழைப்புகள் அனுப்பியது எனக்கு கிடைத்தது. எங்களோட பொதுச் செயலாளர்கள் கிடைத்தது. உண்மையாக எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் கொள்ளக்கூடிய வசதியினம் இருந்த காரணத்தினால, ஆனால் எல்லாத்தையும் எங்களுடைய ஒரு ஆள் வந்தால் போதும், எங்கள் பொதுச் செயலாளர் கலந்து கொண்டால் போதும், தேவைப்பட்டால் நான் கடைசியில் சேர்ந்து கொள்வேன். அப்படிதான் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கேன். எங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கே எங்களுடைய தாக்கல் 5-6 பேர் வேணும்னு சொன்னால் அது இல்லைங்கிறது தான் கொண்டு ஒரு ஆள் காணும். நீங்கள் பேசுங்கள், இறுதிக்கு வந்தால் நிலைமை பூர்த்தியானால் கட்சி தலைவர் என்ற முறையிலே நானும் சேர்த்து கொண்டேன். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே, தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது அவர் ஆங்கிலத்தில் கோஆபரேட்டிவ் ஃபெடரேஷன் சொன்னார். அது கூட்டுறவு, கூட்டாண்மை என்ற சொல் வகத்துக்குள் அடங்கும். அதுதான் எங்களுடைய அடிப்படையான கோட்பாடு. கூட்டுறவு, கூட்டாண்மை என்பதுதான் எங்களுடைய இணைப்பாட்சி, சமஷ்டி ஆட்சி, சமஷ்டி கொள்கை என்ற வகையிலே அதை நாங்கள் தெளிவாகவே சந்தேகம் இல்லாமல் கடைபிடிக்கிறோம். அதில் தெளிவாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆக எந்த அரசியல் அமைப்பு வந்தாலும் அந்த அடிப்படை கோட்பாட்டை நாங்கள் வலியுறுத்துவோம். எல்லா இடமும் வலியுறுத்துவோம். அது வெல்லும், வெல்லாமல் போகும். ஆனால் எங்களுடைய நிலையை நாங்கள் நிலைப்பாடாக சொல்வோம் என்று சொல்லி, எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எங்களோட கட்சி ஒரு தொய்வு நிலையிலே பாராளுமன்ற தேர்தலில் இருந்தாலும் கூட கட்சியை நிமிரச் செய்வதிலே உள்ளூராட்சி மன்றங்களினுடைய உறுப்பினர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய பங்களிப்பு காரணமாக நாங்கள் இப்பொழுது தமிழரசு கட்சி மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறோம். ஆனால் இது போதாது. மக்கள் தொடர்பாடு மேலும் வலுவடைய வேண்டும். இப்படியான கிராமங்களிலே மக்களோடு மக்களாக உள்ளூராட்சி உறுப்பினர்கள் நிற்க வேண்டும். தேவைப்படுகிற பொழுது கொள்கை விளக்கமும் மக்களுடைய கொள்கை சார்ந்த அபிப்பிராயங்களையும் அறிய நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையிலே நானும் பொதுச் செயலாளரும் அந்த விடயங்களிலே சமூகம் அளித்து உங்களோடு பங்கு கொள்வோம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி பேச்சு எடுத்த எல்லோரும் கட்சி சார் தலைவர் என்ற முறையில் நன்றியையும் சொல்லி பிரசன்னமாக இருக்கிற எல்லோருக்கும் நம்முடைய பாராட்டுதலையும் நன்றியையும் செய்வேன். இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றதை வலியுறுத்தி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் வெளிகாமம் தெற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் நண்பன் பிரகாஷ் அவர்களே,
இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவருமாகிய ஐயா CK சிவஞானம் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் திரு கேசவன் சாங்கன், திரு சுயிதன், அருத்தந்தையர் மற்றும் இந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், விசேடமாக துவாரமன் அவர்கள் மற்றும் இங்கே சேர்ந்து வந்திருக்கின்ற கட்சி ஆதரவாளர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் எவ்வளவுக்கு முக்கியமானது என்ற கருத்துக்கள் பலராலும் இங்கே சொல்லப்படுகிறது. அதிலே எவருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மக்களோடு எங்களுக்கு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியானதும் மிக நெருக்கமானதுமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய நாடி துடிப்பு எந்நேரமும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது அவர்களோடு பேசுகிற போது, உறவாடுகிற போது, ஆறுதலாக அமர்ந்திருந்து உரையாடுகிற போதுதான் அந்த நாடி துடிப்பு தெரிய வரும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே அந்த மக்கள் ஆதரவு இந்த கட்சிக்கு ஏற்பட்டுவிட்டது. முதலாவது தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலில் இருந்து இன்று வரைக்கும் பொதுவாக சொல்வதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய, வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதானமான அரசியல் கட்சி என்கின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டு 70 வருடங்களுக்கு மேலாக வைத்து வருகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையை நாங்கள் உற்று நோக்குகிற போது, விசேடமாக வடக்கு மாகாணத்தை பார்க்கிற போது, கடந்த பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது என்பது நாங்கள் எவரும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த சரிவு தேர்தல் முறையினாலே இன்னும் பூதாகரமாக காண்பிக்கப்படுகிறதாக இருந்தாலும் கூட ஒரு சரிவு என்பது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன காரணத்தை நாங்கள் சொன்னாலும் மக்களோடு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியாக நெருக்கமானதாக இருந்திருக்குமாக இருந்தால் அந்த சரிவு தவிர்க்கப்பட்டிருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். மக்களுடைய அந்த நெருக்கம் அவர்களை கட்சிக்கு வாக்களிக்க செய்திருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமாக பார்ப்பதாக இருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி என்று சொன்னால், அரசியல் கட்சி என்று சொன்னால் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த அமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால்தான் அதனை அப்படியாக பிரதி வைக்க முடியும். பொதுவாக ஒரு அரசியல் இலக்கை நோக்கி தற்போது என்னுடைய கட்சி தலைவர் சொன்னதை போல ஒரு அரசியல் இலக்கு என்ன என்பது சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. அது எங்களுடைய கட்சி சொல்லுகிற நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனபடியினால்தான் இன்றைக்கும் இலங்கை பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எண்ணிக்கையிலே உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் இன்றைக்கும் 3வது பெரிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தான் இருக்கிறது. அது அந்த அரசியல் இலக்கை நோக்கி நாங்கள் செல்லுகிற பாதை அதுதான் சரியான பாதை. ஒரு சுய ஆட்சியை நோக்கி நகருகிறது. அது எங்களுடைய கொள்கையின் அடித்தளம். அதிலே மக்கள் மாறுபடவில்லை. ஆனால் காலப்போக்கிலே, கால ஓட்டத்திலே அது மட்டுமல்ல மக்களுக்கு இருக்கிற ஒரே இலக்காக இருக்கும். மக்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும்.
அந்த தேவைகளையும் அரசியல் ரீதியாக இந்த கட்சி அணுகுகிறதா, அதற்கான செயற்திட்டங்களை வகுக்கிறதா? ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று அரசியலோடு கலந்த விடயம், அரசியல் சக்தியோடு கலந்த ஒரு விடயம், எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை. இந்த நாட்டிலே வாழுகிற எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு போகிறது என்றால் மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் வேறு வேறு காரணங்கள் உண்டு. ஆனால் இங்கே எங்களுடைய இளையவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று வந்துவிட்டால், கல்வி தராதர உயர்தர பரீட்சை தோன்றுகிற மாணவர்களிடத்திலே கேட்டால் கூட என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் வெளிநாட்டுக்கு போகிறது என்ற ஒரு எண்ணம் பெரும்பான்மையாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதுக்கு காரணம், சரி பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாவிட்டால் அல்லது பல்கலைக்கழக வாழ்க்கை முடிகிற போதும் கூட, தற்போது 2 இளம் வைத்தியர்களை நாங்கள் சந்தித்து விட்டு வந்தோம். அவர்கள் நல்ல தொழில் பார்க்கிறார்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், தனியார் துறையிலேயும் வேலை செய்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு விண்ணப்பத்தை செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். ஏன் போகிறீர்கள் என்று கேட்டால் பல்வேறு காரணங்கள் சொல்வார்கள். அப்படி அவர்களுக்கே அப்படி என்று சொன்னால் வேலைவாய்ப்பு இல்லை, ஒரு வருவாய் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, அதற்கு எந்த எதிர்பார்ப்பும் நாங்கள் வைத்திருக்க முடியாது என்று நினைக்கிற இளையவர்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்கிறதைத்தான் தங்களுடைய முதலாவது இலக்காக கொண்டிருப்பார்கள். ஆகையினாலே ஒரு அரசியல் கட்சிக்கு ஆட்களம் தேவை. ஆட்களத்தை வைத்துக் கொள்வதாக இருந்தால் மக்கள் இங்கே இருக்க வேண்டும், இளையவர்கள் இருக்க வேண்டும், கட்சிக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு உதாரணம். அதாவது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறது, தொழில் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களை ஊக்குவிப்பது, இங்கே வந்து மூலதனம் செய்கிறவர்களை வருவிப்பது, அப்படியாக பலவிதமான செயற்பாடுகளிலே நாங்கள் எங்களுடைய அரசியல் விடிவை நோக்கி செல்லுகிற அதே வேளையிலே தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவு எங்களோடு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு அந்த ஆதரவு அத்தியாவசியம் என்கின்றார். அந்த நோக்கத்தை மட்டும் நாங்கள் கருதினால் கூட இப்படியான விடயங்களிலேயும் எங்களுடைய கவனங்களை செலுத்த வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த தொடர்பாடல் அலுவலகங்கள் மிக முக்கியமானதாக இருக்கின்றன. 10 வருடங்களுக்கு முன்னதாகவே 2013ஆம் ஆண்டில் நான் நினைக்கிறேன், திரு சாயந்தன் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலத்திலே இருந்து சாவச்சேரியிலே குறைகள் அலுவலகம் என்றொரு பேர் பலகையையும் பொருத்தி ஒரு அலுவலகத்தை வைத்திருக்கிறார். அதிலே நிறைய ஃபைல்கள் கோப்புகள் எல்லாம் இருக்கிற மக்கள் வந்து சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் பதியப்படுகிறது. அதற்கு பிறகு 1.5 வருடங்களுக்கு முன்னர் தான் எங்களுடைய தலைமை காரியாலயத்திலேயே நாங்கள் தொடர்பகம் என்ற ஒரு கருத்தியலோடு ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த இடத்திலே என்ற அல்ல, சுயதன் சொன்னதைப் போல நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களுடைய கருத்துக்களை அறிவதும் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கான பதில்கள் என்ன என்பதை அல்லது அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்கின்ற சில செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களிலே சட்ட ரீதியான செயற்பாடுகள் அத்தியாவசியமாக இருக்கிறது. அதற்காக ஒரு சட்டத்தரணிகள் குழுவையும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். தேவை ஏற்படுகிற சந்தர்ப்பங்களிலே அவர்களும் வந்து இனாமாக எங்களுக்கு அந்த உதவிகளை செய்கிறார்கள். ஆகவே மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை வந்து சொல்லுவதற்கு, நேரடியாக ஒரு இடத்திலே வந்து சொல்லுவதற்கு ஒரு அலுவலகம் இருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியிலே, எங்களுடைய கட்சியினுடைய செயற்பாட்டிலே இந்த அலுவலகம் போன்ற ஒரு அலுவலகம் மிக மிக முக்கியமானதாக விசேடமாக இன்றைய காலகட்டத்திலே தோன்றி இருக்கிறது. நாங்கள் இந்த காலகட்டத்தை நோக்கினால் தேசிய கட்சியாக இன்றைக்கு நாட்டை ஆளுகிறவர்கள் தேசிய மக்கள் சக்தி, அவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் என்ன விதமான மக்கள் தொடர்பாளர்களை வைத்திருக்கிறார்கள், என்ன விதமாக அவர்களுக்கு வகுப்புகள் கூட இரவிலே எடுக்கிறார்கள்,
என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் ஆயுத போராட்டங்களை நடத்தின காலத்திலேயே இரகசியமாக இரவு வகுப்புகளை நடத்தி ஆட்களை சேர்த்த ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். ஆகையினாலே அது அவர்களுக்கு இயல்பாகவே அந்த பழக்கமாக வருகிறது. ஆனால் அப்படியாக எங்கள் மக்கள் மத்தியிலே வந்து அவர்களிடத்திலே சில கருத்துக்களை பரப்பி அரசியல் கருத்துக்களை அவர்கள் மத்தியிலே விதைக்கிற வேளையிலே எங்களுடைய அந்த மூல இலக்கு ஒரு சுய ஆட்சி வடக்கு கிழக்கிலே உருவாக்கப்பட வேண்டும் என்ற எங்களை அந்த அடிப்படை விடயம். அதற்காக நாங்கள் எத்தனை தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறோம், எத்தனை உயிர்களை எல்லாம் பலி கொடுத்திருக்கிறோம். ஆகவே அது எங்களை விட்டு அகலாமல் இருப்பதற்காக புதியதாக வருகிற சந்ததியினருக்கு, புதிய பரம்பரையினருக்கு இப்படியான வகுப்புகள் மூலமாக அவர்களை திசை திருப்பாமல் இருப்பதற்காகவாவது எங்களோடு இருக்கிற தொடர்பாடல் இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். இளையவர்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய சரித்திரம் மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய சரித்திரம் இந்த நாட்டிலே சரியான விதத்திலே போற்றப்பட வேண்டும். அதற்கு மேற்ற விதமாக இன்றைய காலையிலே நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமையகத்திலே இருந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு ஒரு புத்தகசாலை அல்ல, நூலகம், ஒரு நூலகம் ஒன்றையும் நாங்கள் ஏற்படுத்துவதற்காக தீர்மானிக்கிறோம். ஏனென்று சொன்னால் புத்தகங்களை வைக்கிற போது சரித்திரங்கள் எப்படியாக இதெல்லாம் உருவானது, அந்த விடயங்கள் பரப்பப்பட வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே இப்படியான ஒரு மிக முக்கியமான செயற்பாட்டை ஆரம்பித்த வழி தெற்கு பிரதேச சபையினருக்கும் தவிசாளருக்கும் விசேடமாக வாகனவர்களுக்கும் கட்சி சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிற அதே வேளையிலே மற்றவர்கள் மற்ற உள்ளூராட்சி சபையினரும் மற்ற உறுப்பினர்களும் கூட சிறிய சிறிய ஒரு முயற்சியாக கூட தங்களுடைய வீட்டு விராந்தையை கூட திறந்து விட்டு அங்கே மக்கள் வந்து செல்லலாம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே எங்களுடைய பிரசன்னத்தை அதிகரிக்கிற செயற்பாட்டை இந்த முன்மாதிரியினூடாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.